Slate today, Slate tomorrow. next phase. Next is now. ஒன்றிலிருந்து 4 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஆனால் அதில் வந்து ப்ரொமோவை பார்த்தோடனே நான் எங்கள் அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணுறேன். அம்மா உங்களை நான் பார்த்துக்காம வேலை பண்ணுறதுக்காக இங்கே யாராச்சும் ஏன்டி இப்படி கேட்குற? செக்ஷன் எனக்கு ட்ராவல் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க டாக்டர். 6 மந்த் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ யார் எங்கே வர்றது நல்லது? வந்து பிளசண்டா ப்ரீவியா இருந்துச்சு எனக்கு. பாப்பா வந்து நஞ்சு கொடி வந்து நார்மலாக வந்து மேலே இருக்கும், பாப்பா கீழே இருக்கும். அது எனக்கு பாப்பா வளர வளர நஞ்சு கொடி கீழே போயிடுச்சு, பாப்பா மேலே வந்துருச்சு. இது யாருக்குமே தெரியல. இல்லை நீ ஹர்ட் ஆகுதுன்னு சொல்கிறல்லக்கா, இதை இப்போ இதுக்கப்புறம் நீ ப்ரெக்னென்ட் ஆகி உன்னால் அது போட முடியாது. ப்ரெக்னன்சி டைமில் அந்த மூட் ஸ்விங் ஜாஸ்தி இருக்கும். எனக்கும் இருந்தது, பட் நான் இது வரைக்கும் வெளியில் காட்டிக்கல. நேற்று தான் வீட்டில் நான் ஷேர் பண்ண ஒரு வீடியோ பார்த்துட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது அந்த ஒரு டென்ஷன் இருக்கு தெரியுமா? அது எவ்வளோ நேரம் பால் குடிச்சிட்டு இருக்கு, அது வரைக்கும் நம்ம எப்படியே உட்காந்துருக்கணும், யாரும் நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. வலிக்கும் மூட் ஸ்விங்கிறது. அப்போ எனக்கு வந்து மூட் ஸ்விங்கான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா தெரியப்படுத்தி ஒருத்தவங்களை அதை திணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அவங்க வீட்டில் கிச்சன் இருக்கு, அவங்க சத்து மாவு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஒன்றும் சத்து மாவு எங்கே இருக்கு, லைட்டர் எங்கே இருக்கு, பாத்திரம் எங்கே இருக்கு, சக்கரை எங்கே இருக்கு, எல்லாம் அங்கே கேட்டே இருக்கணும். என்ன சொன்னாங்க? ஓசிடி பிரச்சனை, க்ளீன் பண்ணிட்டு சரி. கொஞ்சமாவது நியாயமா இருக்கு அதெல்லாம். இவளுக்கு முடியாது, இதுக்கப்புறம் இவ குழந்தைய பெற்றுக்க போறா, இவ பேசுவா, இவ இந்த மாதிரி பண்றா அந்த மாதிரி பண்றான், பேசுறதுக்கு தான் ஜாஸ்தி வாய் இருக்கு. குழந்தை பெற்றுக்க முடியுமா திருப்பி? இப்போவுமே இந்த இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு நான் என்னோட கம்ஃபர்ட்டுக்கு நான் இப்படி ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அம்மா அக்கா நல்லா ரெடியாக இருக்காப்ப, சாரி கட்டியிருக்காப்ப, நீ பண்ண வேண்டியது தானே. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு we have actress யமுனா and actress ஏகவல்லி with us. வணக்கம். வணக்கம். நீயா நானாக்கு அப்புறம் வந்து இந்த 2 சிஸ்டர்ஸ் அடிச்சுக்கிறாங்கடா பார்த்து என்ஜாய் பண்றதா இல்லை எப்படி இவங்க இப்படி இருக்காங்கன்னு யோசிக்கிறதாங்கிற மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஷேராக இருக்கட்டும், எல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களை தான் இப்போ நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் அனுப்பியிருப்பாங்கல்ல. ஹவ் வாஸ் இட்? அந்த ஒரு ஈவெண்ட் முடிச்சு, அந்த ஒரு ஷோ முடிச்சுட்டு அவ்வளோ ட்ரெண்ட் ஆகுறப்போ எனக்கு ஷோ ஓடிட்டே இருக்கும்போது எனக்கு கால் வருது, என்ன உங்கள் அக்காவை நீ பிச்சு உதறியே, நீ சரியாக வாயடிக்கிறியே நீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 4 பேர் ஃபோன் பண்ணாங்க. அதுலேயுமே ஒரு 20-30 பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே அந்த ரீல்ஸே எடுத்து எனக்கு திருப்பி ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு அந்த அன்றைக்கி தான் டெலிகாஸ்ட் ஆகுது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. பட் ரொம்ப மோசமாக பேசுகிறதெல்லாம் காமிச்சு கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறத விட என்னென்னா, எங்கள் அம்மா ஷாக்கு அதை பார்த்துட்டு. உங்களை மாதிரி என்னை யார் பார்த்துப்பா? ஆனால் அதில் வந்து ப்ரொமோவை பார்த்தோடனே நீ இன்னமும் அம்மாவை பார்த்துக்காத மாதிரி இருக்கேன்னு. ஒரு பாட்டி ஒருத்தவங்க, பங்கஜம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, சீரியலில் ஒன்றா பண்ணவங்க. அவங்க நீங்கள் எப்படி பார்த்துப்பேள் தெரியுமா உங்கள் அம்மாவை? நேக்கு தான் தெரியுமே அப்படின்னு அவங்க. ஆனால் அதில் காட்டும்போது நீங்கள் பார்த்துக்காத மாதிரி சொல்கிறாங்களே, அது ப்ரொமோவில் வருமா? அப்படி இருக்குது. ஃபுல் ஷோ பார்த்துட்டு சொல்லுங்கள் பாட்டி நீங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கே ஒரு பக்கம் டவுட் இருந்துச்சு. நான் எங்கள் அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணுறேன். அம்மா உங்களை நான் பார்த்துக்காம வேலை பண்ணுறதுக்காக இங்கே யாராச்சும் ஏன்டி இப்படி கேட்குற? இல்லை அது எனக்கே பார்த்தோன்னே அப்படி தான்மா தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ப்ரமோவாக பார்த்தப்போ அப்படி ஃபீல் ஆச்சு. கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தா ஆரம்பத்துலேருந்து பேசினது அது அப்படியே தான் இருக்குது. அண்ட் தென் அதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் இவங்க சொன்னது தான் ப்ரோமோலே வச்சது வந்து என் வீட்லேயும் கிச்சன் இருக்குது, என் வீட்லேயும் சத்துமாவு இருக்குது, இங்கே வந்து அந்த மாதிரி. அது என்ன, நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வீட்டில் கிச்சன் இருக்குது, அவங்களுக்கு சத்துமாவு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஒன்றும் சத்துமாவு எங்கே இருக்குது, லைட்டர் எங்கே இருக்குது, பாத்திரம் எங்கே இருக்குது, சக்கரை எங்கே இருக்குது, எல்லாம் அங்கே கேட்டே இருக்கணும். அது ஒரு 10 நிமிஷம் வேலை. இது இங்கெங்கே இருக்குது, அதாவது அங்கங்கே இருக்குது, எங்கெங்கே எடுத்துக்கோங்கன்னா முடிஞ்சிச்சு. கிச்சன் என்ன ஒரு 10 அடியாக இருக்க போது இருக்கிறது நம்ம தூண்டு கிச்சன். எங்கள் கிச்சனில் வந்து நீங்கள் கிச்சனோட மேடையிலே சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம், அப்படி வச்சுருப்பேன் நான் கொஞ்சம் ஓசிடி பிரச்சனை இருக்கவங்க. எனக்கு அங்கே போனோன்னே ஐயோ இங்கே இப்படி வச்சுருக்காளே, ஐயோ அங்கே அப்படி வச்சுருக்காளேன்னு டென்ஷனே எனக்கு ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் குழந்தை இருக்க வீடு மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும்? குழந்தை எனக்கு கிச்சன் திண்டு மேலே ஏறி உட்காந்து விளையாடு. நான் ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பேன், அந்த டைம்ல பாப்பா அழுவும், தூக்கி வச்சுக்கணும். நான் ஒத்த கையில இதெல்லாம் செய்ய முடியாது இல்ல, மேடு இருக்காங்க, அந்த 2 கை வச்சு குழந்தை வளர்த்தாங்க. பட் இந்த ஓசிடி பிரச்சனையால என்னன்னா அது ரொம்ப ஜாஸ்தி. இங்க இருந்து நான் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி வரலாம், இவங்க அங்க வந்து ஒரு 5 நிமிஷம் தேட மாட்டாங்க, ஒரு 10 நிமிஷம் இவங்க வீட்டை கிளீன் பண்ற மாதிரி அங்க வந்து கிளீன் பண்ணி கொடுக்கலாம்ல. குழந்தை பாத்துக்க சொல்றது போய் இப்ப கிச்சனை கிளீன் பண்ண குழந்தைய நானே பாத்துக்கிறேன், என் பக்கத்திலே படுக்க வச்சுக்கிறேன். அப்ப நான் வந்து இனிமே அவங்க வீட்டுல மெய்டா நான் போயிடுறேன்.
என்ன சொன்னாங்க, ஓசிடி பிரச்சனை க்ளீன் பண்ணிட்டு செய். அதாச்சும் நான் அங்கேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர்றது, ஒரு 10 நிமிஷம் நின்னா நீ க்ளீன் பண்ணிடுவேன். ஒரு அரை மணி நியாயமா நேரம் இருக்கா? கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? அதெல்லாம் அரை மணி நேரத்தில் சமைச்சு கொடுத்துட்டு போகிறேன், நான் சாப்பிட்டுக்க போகிறேன். அப்போ நான் பெத்த குழந்தை அவங்களையும் கூப்பிட்டு வந்துருங்கன்ற நான் மொத்தமா அங்கேயே போய் தஞ்சம் முகுந்துட வேண்டியதான். நியாயமா இல்லையா? எது சி செக்ஷன் எனக்கு ட்ராவல் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க டாக்டர். 6 மந்த் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ யார் எங்கே வர்றது நல்லது? ஆட்டோக்காரன் வருவான், இப்படியே வருவான், அப்படியே தூக்கிட்டு வரணும். நான் ஹாஸ்பிட்டலில் வந்து அவளை வந்து அங்கே போய் அட்மிட் பண்ணி குழந்தை பெற்றதுக்கு ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுருந்துருக்கணும். இங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து இங்கே வரதுக்குள்ளே குழந்தை பிறந்திருக்கோம். அது தேவையில்லாத ஒரு செலவாயிடுச்சு இங்கே வந்து போனதுக்கு. ஏன் ஆப்ரேஷன் இப்போ இந்த ரோடு கண்டிஷன் அப்படி இருக்காமா? அப்படி சொல்ல வரல, இவன் சொல்கிறேன், அந்த இதுக்கு சொல்கிறேன் நான். அப்போ யோசிச்சு பாருங்க, நான் அங்கேருந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு நான் திருப்பி இங்கேருந்து போனோம், 2 வேலை இல்லை. இதுக்கு அந்த ஓசிடி பிரச்சனை அங்கே வந்து கிளியர் பண்ண முடிஞ்சது இல்லை. பாவங்க, அவங்க சி செக்ஷனுக்கு அப்புறம் நான் ஜஸ்டிஸ் கேட்டு உட்காரணும் போல. எனக்காக நானே கேட்டுப்பேன், ஜஸ்டிஸ் ஃபார் ஏகவலி. ஏகவலின்னு. ஏன்னா பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல ப்ரெக்னென்சி பீரியட் எவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அந்த பாடி வீக் ஆகிறதா இருக்கட்டும், அவங்க அதெல்லாமே டஃப்பாக இருக்கும். ஆக்சுவலாக அது எனக்கு சொல்கிறது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியாது. ப்ரெக்னென்சியும் ஒரு போஸ்ட் அவங்களோட டெலிவரிக்குமே இப்போ இருக்கிற இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ட்ரெண்டுக்காக குழந்தை காட்டி பெற்றுக்கிற ஒரு ஃபீல் பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஃபீல் வேறு. அதை குறை சொல்லலை நான். எல்லாருக்குமே அந்த தாய்மைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு உணர்வு. அது தன்னால் நம்மளை மீறி வர ஒரு விஷயம். பட் இப்போ இருக்கிற இந்த ஒரு சோஷியல் மீடியாவை நான் வந்து பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், குழந்தை விஷயத்தை வந்து ப்ரெக்னன்சியே ஒரு மீடியாவுக்கு காட்டுறதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஈவன் அவங்க வந்து ப்ரெக்னென்சியோட கிட்ட எடுத்து அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுலேருந்து அந்த ஒரு மாதமும் அவங்க காட்டுற விஷயங்கள், நான் எப்படி குழந்தைய ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள், எப்படி இருக்கேன் பாருங்கள், நான் என்ன போடுறேன் பாருங்கள், என்ன ட்ரெஸ் போடுறேன் பாருங்கள் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து குழந்தை அந்த பிறந்த 1 வயசு ஆகுற வரைக்கும் நான் பார்க்குறேன். குழந்தைக்கு பால் கொடுக்கறதுலேருந்து பால் கொடுக்கறத காட்டுறது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறவங்க பாதி பேர் இருக்காங்க. பாதி பேர் வந்து தெரியாதவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் எல்லார் அம்மாவும் குழந்தை பெற்று தான் நம்ம இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறோம். நம்ம அம்மாவுக்கு தெரியாது, வெளியே இருக்க பீப்புள் சொல்லி இப்போ தெரிய போகிறது கிடையாது. ஸோ நம்மளை இவ்வளோ பெட்டராக வளர்த்த அம்மாவுக்கு தெரியாதா நம்ம குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுக்க. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி காட்டும்போது ஒரு விஷயத்த புதுசாக, அதாவது இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த ஏலியன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ஏதோன்னு, அவங்க எப்படி இருப்பாங்க ஏது இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம என்னமோ அந்த ஒரு கிரகத்துலேருந்து வந்து குழந்தை உருவாகி பெற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறது எனக்கு சம்டைமில் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். நம்ம பார்க்குற இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னா, குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப பெரிய சாதனை மாதிரி காட்டுறாங்க. அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பிகாஸ் அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறதுக்காகவா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ ஈவன் இவங்களோட விஷயத்தில் நிறைய விஷயம் வந்து அதர் பீப்புள் காட்டுற அந்த ஒரு எக்ஸ்போஷர் இவங்கக்கிட்ட கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நான் சொல்வேன், இதெல்லாம் காட்டாத, இதெல்லாம் சொல்லாத, இதெல்லாம் தேவையா, உனக்கு ஒரு குழந்தை ஆல்ரெடி பிறந்திருக்கு. அப்போ சோஷியல் மீடியாங்கிறது கிடையாது. அப்போ எல்லாம் சொல்லி கொடுத்தோ இல்லை வெளியே இருக்க மக்கள் சொல்லி இப்போ இந்த மெட்டர்னிட்டி வியருங்கிறதே ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டு. சரி, ஓகே, பிஸ்னஸ் வைஸில் ஒரு விஷயம் வளர்ந்துருக்கு, அது ஒரு தனியாக ஒரு கைண்டாக வளர்ந்துருக்கு, அது ஓகே, நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக மக்கள் பண்ணுற அந்த அட்டூழியம் இருக்குது பாருங்கள். அந்த ட்ரெஸ்ஸை வந்து எப்படி வேர் பண்ண, எப்படி ட்ரெஸ் போடுறவங்களுக்கு தெரியாது, அதை எப்படி வேர் பண்ணி ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற அந்த ஜிப்பை கழட்டி கொடுக்கணும்னு தெரியாது, அதை போட்டு அதை கழட்டி அதை ஒரு மாதிரி ஒரு விஷயம் வந்து பயங்கர எக்ஸ்போசிவாக இருக்கிறது சம்டைமில் ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஒரு ஃபீலுங்கிறது அந்த குழந்தை பிறந்து வளர்க்குறதுங்கிறது நம்ம 4 பேர்கிட்ட காட்டியும் 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு இது ஒன்றும் கிளாஸ் இல்லை. மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம ரூம் வெளிச்சம் போட்டு காட்டியா சொல்லி ஒரு ப்ரெக்னன்சி உண்டாகுது இல்லைல்ல, அந்த மாதிரி தான் அதுவுமே. அது எந்த அளவுக்கு ஒரு மரியாதைக்கான ஒரு விஷயமும், இந்த குழந்தை பிறக்கிறது பெற்று அதை வளர்க்குறதும் அதுக்கான மரியாதையும் பொறுப்பும் அங்கேருந்து தான் ஆரம்பமாகுது. நம்ம மீடியாக்காகவே காட்டுறதுக்காக எல்லா விஷயத்தையும் இந்த குழந்தை விஷயத்தில் காட்டுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு விஷயம். ஸோ இவங்க விஷயத்துலையுமே பாப்பாவோட அந்த குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் போடும்போது நான் ரொம்ப யோசிப்பேன், இதை போடணுமா, அதை காட்டணுமா, அது தேவையா, அது வேணுமா வேணாவா. இப்போ இவளே சம்டைம்ஸ் எதாவது போட்டால் நான் உடனே கால் பண்ணி கேட்பேன், இதை எதுக்கு இப்போ நீ போட்டேன், அது போடாத, அது வைக்காது. சம்டைம்ஸில் ஒரு சில ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அதை போடும்போதே நான் யோசிப்பேன், இது தேவையா. ஏன்னா எப்போவுமே குழந்தை ஒரு விஷயத்தை கண்ணு போடுவோன்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தைங்கிறது ரசிக்கிறதுக்கு தான், அது பண்ணுற எல்லாத்தையும் அது எல்லாரும் ரசிக்கணும்னு காட்ட வேணான்னு நமக்கு தோணும் சம்டைம்ஸில். அதுவும் வேணாம்னு நான் யோசிப்பேன். அந்த குழந்தையோட ஒரு சில விஷயங்களும் வேணான்னு தான் நான் நினைப்பேன். இவருக்கு அட்வைஸ் தான் பண்ணுவேன், அதை பண்ணாத, ஏன் பண்ணுற. இதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுமே இதெல்லாம் காட்டாதெல்லாம் அவசியம் கிடையாது.
எல்லோரும் நிறைய பேர் இது வயிறை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் காட்டாத, வேணாம், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம், நிறைய விஷயங்கள். சரி உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு சிலது அது மட்டும் நிறுத்திக்கோ அப்படின்னு எல்லா விஷயத்துக்குமே அவளோட நான் அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பேன். மேபி அவளுக்கு ஹர்ட் ஆகலாம், பட் அது அவளோட நல்லதுக்கு அப்படின்னு எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணனோ அதை நான் அவட்ட ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் காட்டணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் இப்போ அவளோட யூடியூப் சேனல் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் காட்டும்போது குழந்தையோட ஃபஸ்ட்டு ஃபுட்டு அப்படி இப்படிலாம் காட்டும்போது எல்லாம் காட்டணும் அவசியம், எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் பண்ணுவாங்க. இதை ஏன் ஒரு அதிசயம் மாதிரி ஏன் காட்டுறீங்க? ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி அது ஏன் பண்ணுறீங்க அப்படி? ஈவன் நம்ம வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பஸ் ஸ்டாப்லலாம் நிறைய பேர் இருப்பாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் நம்ம அந்த பாசிமணி ஊசிமணி அவங்களோட குழந்தைங்களாம் பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக ரொம்ப அந்த குழந்தைங்கலாம் அழகாக ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம வீட்டில் காலையில் ஒரு இட்லி விட்டினாலும் அந்த குழந்தை வாமிட் பண்ணிடுது. ஸோ எல்லாம் ரொம்ப பார்த்து இப்படி தான் கொடுக்கணும், அப்படி தான் கொடுக்கணும், ஒரு சில வரைமுறையே இப்போ இருக்க ட்ரெண்ட் செட் பண்ணுது. நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியும், சொல்லி கொடுப்பாங்க நம்ம குழந்தைய எப்படி வளர்க்கணும், நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அந்த மாதிரி. அதை ஃபாலோ பண்ணுங்க. 1000 பேர் போடுற கமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க, அதை செய்யாதீங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதை பற்றின ஒப்பீனியன் என்ன? எனக்கு என்ன 2-3 விஷயம் இருக்குது இதில். என்னென்னா ஒரு சிலர் வந்து அந்த இவங்க அக்கா சொன்ன மாதிரி அந்த டைமில் சோஷியல் மீடியா இல்லை, அதனால வந்து நிறைய பேரால் காமிச்சிக்க முடியல. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்துட்டு அட்வான்ஸாக மாறுது இல்லை. இப்போ இந்த ஜென்ரேஷனுக்குவே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கே வந்து முடிஞ்சு ஆல்ஃபா போய் இப்போ ஆல்ஃபா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் வளர்ந்துட்டே தான் இருக்குது. நம்ம அப்பா அம்மா பண்ணதான் நம்ம பண்ணுறோம், நம்ம பண்ணுறதா நம்ம குழந்தைங்க பண்ணுறாங்க. ஸோ வந்து ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகும்போது ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அவங்கள ஒரு ஹாப்பியாக பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி என்னென்னா ப்ரெக்னன்சி டைமில் அந்த மூட் ஸ்விங் ஜாஸ்தி இருக்கும். எனக்கும் இருந்தது, பட் நான் இது வரைக்கும் வெளியில் காட்டிக்கல. நேற்று தான் வீட்டில் நான் ஷேர் பண்ண ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது அந்த ஒரு டென்ஷன் இருக்கு தெரியுமா? அது எவ்வளோ நேரம் பால் குடிச்சிட்டு இருக்கு, அது வரைக்கும் நம்ம எப்படியே உட்காந்துருக்கணும், யாரும் நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, வலிக்கும். மூட் ஸ்விங்கிறது அப்போ எனக்கு வந்தது மூட் ஸ்விங்கான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. அதுதான் சொல்ல வந்தேன். தெரியல, அது ஏன்னா தெரியப்படுத்தி ஒருத்தவங்களை அதை திணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இல்ல. அதுதான் சொல்ல வரேன். நான் வந்து குழந்தை பற்றி எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, இந்த குழந்தைய நானே வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா. நம்ம தான் அதுக்கு தாயின்னு ஏன் தனியாக சொல்கிறாங்க, நம்ம அதை வச்சுக்கணும் தாயின்னு சொல்கிறாங்க. இந்த மூட் ஸ்விங்குன்ற வார்த்தையே இப்போ இவ சொல்கிறது இப்போ எனக்கு சொல்லி தான் தெரியுது. மேபி எனக்கு அது அந்த டைமில் கோவம்லாம் வந்திருக்கு. ஆமாம், அந்த டைமில் வர கோவம் போல் நமக்கு தோணல. ஏன் நமக்கு அதையே டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நம்மளோட ரொட்டீன் எல்லாம் மிஸ் ஆகுது. மிஸ் மீன்ஸ் நம்மளை அந்த டைமில் தூங்கணும்னு தோணும், அந்த குழந்தை தூங்காது, அந்த குழந்தை அழுவும், நமக்கு ரொம்ப நேரம் வச்சிருக்கமேன்னு தோணும், கை வலிக்கும். அதை காட்ட முடியாது, ஏன்னா அந்த டைம் முடிய தான் போகுது, அந்த பருவம் மாதிரி குழந்தை வளராமல் போகுது. அதை நம்ம தான் பார்த்துக்கணும். அதுக்குலாம் தாயின்னு ஏன் சொல்கிறாங்க? தாய்மைன்னா ஏன் அந்த விஷயம்? அந்த குழந்தைய பொறுப்பாக வளர்க்குறது தானே. இப்போ இது குழந்தை பிறக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மூட் ஸ்விங்குன்னு இப்படின்னு ஒரு விஷயங்களை இவங்க புகுத்துறாங்க. இப்போ இது என்னன்னா தெரியாதவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த டைம்லாம் மூட் ஸ்விங் இருக்கும், நீ என்னை இப்படிலாம் வச்சுக்கணும் அப்படிலாம் வச்சுக்கணும்னு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சோஷியல் மீடியாவில் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அதெல்லாம் காட்டி தான் நீ ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்னு கிடையாது. எனக்கு வலிக்குதுன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு அது வலிக்கணும், அவளுக்கு வலிக்குது பாவம் ரொம்ப நேரம் இருக்கா, நம்ம அதை ஹெல்ப் பண்ணணும், அது உணர்வு அது அவங்களுக்கு வரணும். இப்போ எனக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்குன்ற அந்த ஒரு வார்த்தையே எனக்கு அதிசயமாக ஒரு ஃபீல் ஆகுது. அதுதான் நான் சொன்ன மாதிரி தான் ஜென்ரேஷன் சேஞ்சுன்னும் போது நிறைய விஷயம் நமக்கே வந்து தெரியாது. அதுதான் இப்போ சொன்ன மாதிரி அந்த டைமில் இந்த மூட் ஸ்விங்ன்ற வார்த்தையை நம்ம ஜாஸ்தி எங்களோட பீரியட்ல நாங்கள் செக் பண்ண கேட்டது. நீ வேற கிபி 300 400 இல்லை அப்படி எடுத்துப்பாங்க. இல்லை அது ஓகே. அந்த 2009, 8 சொல்றேன் மாறுது உலகம். இப்போ 2000னா 2001 வேற மாதிரி மாறுது. 2020 25க்குள்ளே வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் சொல்றேன், மாறுது, ஜென்ரேஷன் மாறுது, உலகம் மாறுது, அது அட்வான்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு. எவ்வளோ விஷயம் நம்ம பேசிக் மொபைல் யூஸ் பண்ண மாதிரியா இப்போ இருக்கு. இப்போ ஐஃபோனே 17 Pro Max வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 3rd 4thலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ஜென்ரேஷன் வளர்றது. இப்போ வளர்றவங்க எல்லாமே அந்த டைமில் வந்து ஒரு சில அதான் நம்ம பீரியட்ஸு சம்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். பீரியட்ஸுன்ற வார்த்தையை அப்பா எதிர்க்க கூட யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு பேட் வாங்கிட்டு வந்தால் அப்பா எதிர்க்க காமிக்க மாட்டோம். இப்போ அப்படியா இருக்குது, பாய் ஃப்ரெண்டே வாங்கிட்டு வந்து தரான், ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து தரான், பெஸ்டி வாங்கிட்டு வந்து தரான். எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. இந்த காலத்தில் வித்தியாசம் எல்லாம் ஒன்று தான், பேர் தான் வேற வேற. இல்லை அது வந்துருச்சுல. இது நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டது கிடையாது. எங்கள் அப்பா கிட்ட போய் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்ட்டு அம்மாட்ட சொல்லி ரகசியமாக அப்போ வேணா அப்பா கடைக்கு போனால் அந்த மாதிரி வாங்கிட்டு அந்த மாதிரி ஜென்ரேஷன் இப்போ கையில் வாங்கி எடுத்துகிட்டு வராங்கன்றேன். அப்போல்லாம் ஒரு நியூஸ் பேப்பரில் சுருட்டி அப்படியே ஒழிச்சு எடுத்துருவது. நம்ம ஸ்கூல்லேயே கிளாஸ் ரூமில் இப்போ நம்ம போகிறதா இருந்தால் எப்படி பண்ணுவோம், பசங்க எல்லாருக்கும் எதுக்கு இப்படி தூக்கிட்டா போவோம், பாக்கெட்டில் வச்சு இப்படி ட்ரெஸ்ஸில் மறைச்சி அப்படி தான். ஸோ ஜென்ரேஷன் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் மாறிக்கிறாங்க. ஏன்னா மாறினா தான் அட்வான்ஸாக இருக்கும், எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க. இப்போ எல்லாரும் ஒரு இதில் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 பேர் உட்காரும் போது அதில் ஒருத்தர் மட்டும் அந்த பழைய ஜென்ரேஷன்லேயே நான் மாற மாட்டேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உட்காந்தா அவங்கள தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. they'll feel like left out. புரியுதா?
கொஞ்சம் நம்மள ஐசோலேட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த மாதிரி தான் இப்போ செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட மேரேஜாக இருக்கட்டும், அவங்களோட ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும், அவங்க காமிக்கும் போது அவங்கெல்லாம் காமிக்கிறாங்களே என்னோட சந்தோஷத்தையும் நான் காமிக்கிறேன், இது என்னோட நெட்டு, நான் என்னோட சந்தோஷத்தை காமிக்கிறேன், பார்க்காததும் உன்னோட விருப்பம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இது பிடிக்காது, இதை செய்யாதுன்னு சொல்லி அக்கம் பக்கம் பேசுனாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்குவோம். வீட்டில் சத்தம் வரக்கூடாது, நம்ம இந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி வெளியில் போனால் நம்மளை பேசுவாங்க, இந்த ட்ரெஸ் போட்டு போனால் இந்த இடத்துல பார்ப்பாங்க, நம்மளவே மாறி இருக்கோம்ல. அந்த மாதிரி தான் இந்த ஜென்ரேஷன் இந்த ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் இருக்க இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஸோ அதான் மூட் ஸ்விங்குன்ற வார்த்தை அப்போ நமக்கு தெரியாது. அந்த டைமில் நமக்கும் அந்த பீரியட்ஸ் டைமில் வயிறு வலி வந்திருக்கும், டென்ஷன் ஆகிருக்கும், கோவப்பட்டிருக்கோம், அழுதுருக்கும், அது எதுக்குன்னு நமக்கு தெரியல. இப்போ அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சதால அந்த விஷயம் வந்து வெளியில் வருது. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்றது சயின்ஸும் வர இப்போ தான் நிறைய கண்டுபிடிச்சிட்டு வராங்க. இந்த மாதிரிக்கு அப்புறம் இப்போ எனக்கு வந்து பிளசண்டா ப்ரீவியா இருந்துச்சு. எனக்கு பாப்பா வந்து நஞ்சு கொடி வந்து நார்மலாக வந்து மேலே இருக்கும், பாப்பா கீழே இருக்கும். அது ஒன்றுமா அப்நார்மலாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்குது. அது வந்து இப்போ வந்து எனக்கு வந்து அது உல்ட்டாவாயிருச்சு. அது எனக்கு பாப்பா வளர வளர நஞ்சு கொடி கீழே போயிடுச்சு, பாப்பா மேலே வந்துருச்சு. ஸோ எனக்கு அது இது யாருக்குமே தெரியல. அந்த காலத்துலலாம் வந்துட்டு இன்னமும் கிராமத்து சைட்லலாம் நிறைய பேர் டெலிவரியில் எப்படி இறக்குறாங்க, இந்த விஷயம் தெரியாததால் தான், அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாததால தான். ஸோ அப்போ எவ்வளோ அந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, சோஷியல் மீடியா வளர்ந்துருக்கு, அந்த மாதிரி நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். வளரல தப்பு இல்லையே, நீ நல்லதை மட்டும் எடுத்துக்கோன்ற. நான் இல்ல நல்ல அதுதான் மத்தவங்க நினைச்சு கெட்டதுன்னு சொல்ல வரல. இல்ல நான் இல்ல நீ ஹர்ட் ஆகுதுன்னு சொல்றலக்கா. இத இப்போ இதுக்கப்புறம் நீ பிரெக்னன்ட் ஆகி உன்னால அது போட முடியாது. இப்போ நீ போட்டனா எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, போதும் நான் நினைக்கிறேன், இதுக்கு நான் பிரெக்னன்ட் ஆக முடியாதுன்னு கிடையாது. இல்ல நீ அது போதும்னு நினைக்கிற. இப்போ இவ பேசினத இப்போ வந்து ஒரு 10 பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேரில் வந்து 9 பேர் வந்து அக்கா யோசிக்கிற மாதிரி யோசிப்பாங்க. அந்த ஒருத்தர் யோசிக்கிறாங்களா, அந்த ஒருத்தர் தான் பேட் கமெண்ட்ஸ் போடுறது. இவளுக்கு முடியாது, இதுக்கப்புறம் இவ குழந்தைய பெற்றுக்க போறா, இவ பேசுவா, இவ இந்த மாதிரி பண்றா, அந்த மாதிரி பண்றான்னு பேசுறதுக்கு தான் ஜாஸ்தி வாய். பேருக்காக குழந்தை பெற்றுக்க முடியுமா திருப்பி? இல்ல குழந்தை பெற்றுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த ஒரு பாயிண்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் அந்த மாதிரி ஒரு விஷயம்ன்றதால இப்போ இருக்க சோஷியல் மீடியா அட்வான்ஸ் ஆனதால நானும் தான் போட்டேன். நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு 3rd மந்த் அப்போ தான் நான் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வேண்டவே வேண்டாம்னு சொன்னார். அவர் வந்து கிட்டத்தட்ட அக்கா யோசிக்கிற மாதிரி தான். நம்மளோட பர்சனல் எதுக்கு சோஷியல் மீடியாவில் கொடுத்துக்கிட்டு, நீ சாப்பிட்றத போடுவியா, தூங்குறத போடுவியா, நான் புருஷன் நீ போட்டுகிட்டே இருப்பியா அப்படின்னு சில நேரத்தில் கேட்பேன். என்னன்னா இது குழந்தை இருக்கவங்களுக்கு ஓகே, குழந்தையே பிறக்கலன்றவங்களுக்கு இதை பார்த்தா ஹர்ட் ஆகும் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்காங்க. இன்னொரு சில வந்து நமக்கு தான் குழந்தை இல்லை, இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் பார்த்தா சந்தோஷம், எந்த குழந்தைய பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது ஏன் குழந்தை தான் கிடையாது, வெளியில் வேறு யாராவது குழந்தைய அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பார்க்குறவங்களும் இருப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி விஷயம் என்னன்னா போடுறது ஓகே, தப்பு கிடையாது. பட் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டு நானும் இந்த செலிபிரிட்டி மாதிரி செய்வேன், நானும் இந்த மாதிரி பண்றேன் மாறின்னு செலிபிரிட்டி சொல்லாத. செலிபிரிட்டிலாம் கூட சைலண்ட் ஆயிட்டாங்க. இல்ல அந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு தான் இப்போ நிறைய பேர் உங்களுக்கு தான் எதுவுமே பிரிச்செல்லாம் வைக்கல. அவங்க பண்றத நீங்க ரசிக்கிறீங்கல்ல, ஈர்க்கப்படுது, வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க பண்றத ரசிக்கிறீங்கல்ல. யாராவது ஒரு பெரிய செலிபிரிட்டி எக்ஸாம்பிள் இப்போ நயன்தாரா ஏதாவது போடுறாங்கன்னா நீங்க அதை பார்த்து ரசிக்கிறீங்க. இல்ல அந்த கேட்டகரி நான் இல்லன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் இவன் நானே அதுதான் சொல்ல வரேன். நீ ஒரு ஆளோடது மட்டும் நீ ஹர்ட் ஆக இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்ற. நான் இந்த விஷயத்த வந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா அதை ஹர்ட் பண்றதுக்கோ இல்ல ஹேட் பண்றதுக்கோ ஒருத்தர் இருப்பாங்க. அது புரியுதா? அது எனக்கு ஓவர் சீனா இருக்கு. மற்ற விஷயங்கள் இருக்கிறத விட பிரெக்னன்சி இது அதே மாதிரி வந்து இப்போ நான் ஃபோட்டோ ஷூட் போடுறேன், எனக்கு பிடிச்சிருக்காதுன்னா அது நான் தனிநபரை யாரையுமே வந்து ஒரு ஹர்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை மென்ஷன் பண்ணுறதுக்காகவோ கிடைக்காது. என்னோட ஹாப்பினஸ்க்காக நான் போடுறேன். இதில் நீ ஹர்ட் ஆனால் நான் ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதா? அதான் இப்போ சோஷியல் மீடியா வளர்ந்ததால இந்த விஷயங்கள்லாம் வெளியில் தெரியுது. இல்லைனா எல்லாருமே அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஒரே இப்போ இந்த தெருவில் நார்மலாக இருக்கிறோன்னா நமக்கு இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிடும், நம்ம ஓரம் ஆடுவோம், நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வருது, இது பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்க்கும்போது ஹர்ட் ஆகும், நம்ம வீட்டில் குழந்தை இல்லை, இது இருக்குது. இது சோஷியல் மீடியா வந்ததால் வெளியில் தெரியுது, இல்லைனா தெரியாமல் இருந்தது இத்தனை வருஷம். அதுதான். பட் இந்த விஷயத்துக்கு நான் அகெயின்ஸ்டாக சொல்லலை, பட் கம்மி பண்ணிக்கிட்டா நல்லது. அதாவது நான் சொன்ன மாதிரி 4 பேர் கண்ணு ஒரே மாதிரி இருக்காது. ஸோ கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறத சந்தோஷப்படுறத கொஞ்சமாக காமிச்சிக்கோங்க. நிறைய காமிச்சிட்டா அப்புறம் நமக்குன்னு ஒன்றுமே இருக்காது இல்லை, ஒரு பர்சனல். அதுதான் நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லை. அது நான் பண்ணேன். அதுதான் எனக்கு இது பண்ணணும், வளகாப்பு பண்ணணும் சொல்லி ஆசைப்பட்டேன். நான் அதை ஒரு விஷயமா பண்ணணும்னு நினச்சேன். பட் மீடியாலலாம் நாங்கள் கொடுக்கணும் நான் பிளானே பண்ணலை.
யாருக்காத்திட்டையாவது சொல்லணும், யாருக்கிட்டையாவது போகணும் நாங்கள் பிளானே பண்ணல. நாங்கள் எங்களுக்கு வரைக்கும் Close ரிலேட்டிவ் circle அப்படி வரைக்கும் வரைக்கும் friends மட்டும் கம்மியாக பர்சன்ஸ்க்கு சொல்லி கம்மியாக வந்து பண்ணலாம். ஏன்னா அதுவே பேசுவாங்க. ஏன்னா செகண்ட் மேரேஜ்ன்றதால அதுக்காக ஒரு வாய் பேசுறதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதால. பட் நான் அதை பற்றி நான் தான் சொல்கிறேனே, எனக்கு பேசுகிறவங்கள பற்றி எனக்கு இப்போ வரைக்கும் எந்த கவலையுமே இல்லை. நான் யார் கேட்டாலும் சரி, எந்த இன்டர்வியூலுமே சொல்கிறது இந்த மாதிரி எனக்கு பேசுகிறவங்கள நினச்சி கவலையே கிடையாது. எனக்கு அவங்களால ₹1 பிரயோஜனம் இல்லை இப்போ வரைக்கும் சொல்கிறேன் நான். அப்புறம் நான் எதுக்கு யோசிக்கணும் அதை? இவ அப்படி கிடையாது, அவங்க இது சொல்லிடுவாங்களே, இது பேசிடுவாங்களே, அப்படி யோசிக்கிறாள் இவ. நாங்கள் 2 பேருமே இவ்வளோ வித்தியாசப்படும் போது அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. நான் இவளை அட்வைஸ் பண்ணியே சாவடிப்பேன். எங்கே போனாலும் அட்வைஸ் தான். ரீசெண்டாக நாங்கள் எங்கன்னா வெளில போனோம், இதே நீ பண்ண, நீயே இப்படி வரல, நீயே இதை சாப்பிடல, நீயே இப்படி இப்போவுமே இந்த இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு நான் என்னோட கம்ஃபர்ட்டுக்கு நான் இப்படி ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அம்மா அக்கா நல்லா ரெடி ஆயிருக்காப்ப, சாரி கட்டியிருக்காப்ப, நீ பண்ண வேண்டியது தானே. ஆமா, இந்த கம்பேரிசன் ஒண்ணு நம்ம வீட்ல இருந்துட்டே ஆமா. ஒருத்தங்க வந்து ட்ரெஸ்டா இருப்பாங்க, நம்ம அக்கா ஏதோ ஒரு பவுடர் போட்டா பாரு, செம்மையா இருக்கும், வாங்கி போட்டுக்கோ. எப்படி இருக்கு இது கேட்கும் போது? க்ரீம் தான் போட்டேன் லைட்டா இன்னைக்கு. அம்மா சொன்னது சொல்றேன். இல்ல, ஒருத்தங்களை வந்துட்டு பிரைஸ் பண்ணி அதே மாதிரி நீயும் நம்ம கிட்ட ஒரு நீங்க இப்ப எப்படி சோஷியல் மீடியால வந்து திணிக்கிறாங்க சில விஷயம், அதே மாதிரி தான் வீட்லயும் நடக்குது. ஒரு விமனா இன்னொரு குழந்தை பிறக்கும் போது நம்ம வயிற்றுல இருந்து ஒரு பொண்ணா இன்னொரு குழந்தை பார்க்கும்போது அது வளர்க்குறதுங்கிறது அந்த குழந்தைய மட்டும் தான் சார்ந்திருக்கும், மற்றவங்கள சார்ந்து இருக்காது. ஸோ உண்மைக்கு பேசிக்காக இருக்கிறது ஒரு நேச்சரானது ஒரு விஷயம். ஸோ நீ வருத்தப்பட்டனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னோட சந்தோஷத்தை நான் காமிச்சிக்கிறேன், அதை நீ சந்தோஷமாக பார்த்துருப்போம். இப்படி தான் பேசுவாங்களே தவிர நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள ஒரு கன்சர்னாக யாருமே யோசிக்கவே மாட்டாங்கன்ற நான். அதனால ஸோ அக்காவும் சொல்லலைனாலுமே என்னோட ஹஸ்பண்டும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துக்கல. இதில் சண்டை வரும். அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், இல்லை என்னையே குறை சொல்லிட்டே இருக்க அப்படின்னு. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அம்மா பண்ணும்போது எனக்கு அது பிடிக்காது. இல்லை அதான் சொல்கிறேனே, ஏபிசிடி தெரியாமல் படிக்க தெரியாத எங்கள் அம்மாவே நல்லா கேட்குறேன். சோஷியல் மீடியால ஹாப்பினஸை கொண்டு போய் வைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். Slay today, slay tomorrow. Next phase. Next is now. 1-2-4 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.